இங்கிலீஷ் ஈஸி தான். ஆம்பளை பசங்க எப்பவுமே வந்து பியூட்டிஃபுல்லா இருக்க மாட்டாங்க தெரியுமா? எஸ். ஏன்? ஏன்னா அவங்க ஹேண்ட்ஸமா தான் இருப்பாங்க. பாய்ஸ் வந்து அழகா இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்கள நம்ம பியூட்டிஃபுல்ங்கிற வார்த்தையை ஜென்மத்துக்கும் யூஸ் பண்ணிடாதீங்க. அவங்க எப்பவுமே ஹேண்ட்ஸம் தான். அழகான பாய்ஸ் எல்லாமே பாய்ஸ் மென் எல்லாருமே என்னன்னு சொல்லணும்? ஹேண்ட்ஸம்னு சொல்லணும். அவரை பார்க்க ரொம்ப ஆக்டர் அஜித்தை பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு. எப்பவுமே அந்த மாதிரி தட் இஸ் ஃபிகர் வைஸ் ஃபேஸ் வைஸ் எல்லாமே அவங்க அழகா இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாதான் நீங்க ஹேண்ட்ஸம்ங்கிற வார்த்தையை சொல்லணும். அதே மாதிரி பெண்கள்ல யாராவது அது மாதிரி அழகா இருந்தாங்கனாக்கா ஐஸ்வர்யா ராய் அவங்க எப்பவுமே பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. பியூட்டிஃபுல் கிடையாதுக்குன்னு பியூட்டிஃபுல் சொல்லுங்க. கேட்கல சத்தமா? பியூட்டிஃபுல். எஸ், பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. அப்போ பியூட்டிஃபுல்ங்கிற வார்த்தை எப்பவுமே பெண்களுக்கு தான் சொல்லணும். அதுவும் அவங்களும் ஃபிகர் வைஸ் ஃபேஸ் வைஸ் அழகா இருந்தாங்கனாக்கா சொல்லணும். சரியா? அதே வந்து ஃபிகர் வைஸ் அவங்க எப்படி இருக்காங்களோ பட் ஃபேஸ் ரொம்ப அவங்களுக்கு அழகா இருக்கும் அப்படின்னாக்கா நீங்க அவங்கள என்ன சொல்லணும்? பியூட்டிஃபுல்னு சொல்லிடக்கூடாது. கம்ப்ளீட்லி அழகா இருந்தாதான் பியூட்டிஃபுல். முகம் மட்டும் அழகா இருந்ததுனாக்கா ப்ரிடி. ப்ரிடி. எஸ். ப்ரிடிங்கிற வார்த்தை எப்பவுமே வந்து முகம் அழகான முகமா இருக்குது அப்படின்னாக்கா நீங்க அவங்க ப்ரிடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா போதும். அவங்க பியூட்டிஃபுல்லா இருக்காங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? இந்த 3 வார்த்தைக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்க. அது கூடவே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது பண்ணனாக்கா தான் இங்கிலீஷ் எப்பவுமே ஈஸியா இருக்கும். தேங்க்யூ.